பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தவறு யார் மீது? ஆதார வசனம் ஆதியாகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பத்தூண் ஆனாள். விழிப்புணர்வு பெற்றவர்களே, மேற்கண்ட வசனத்தின் வரலாறு லோத்தின் வாழ்வில் நடந்த ஒரு பகுதி. இதை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபிரகாமோடு லோத்து பற்றி கொண்டு வந்து விட்டான். கானானுக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது லோத்துக்கும் ஆடு மாடுகள் பெறுகிறது, ஆபிரகாமுக்கு பெறுகிறது. 2 ஆடு மேய்ப்பவர்களுக்கு பிரச்சனை. இப்போ செல்வம் பெருகிவிட்டது. அதனால் ஆபிரகாம் சொன்னார், அப்பா நீ இந்த தேசம் முழுவதும் உண்ணாக இருக்கிறது. நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன், நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன், நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். நான் பிரிந்து விடுவது நல்லது, நாம் இப்போ சகோதரர்கள் என்று சொல்கிறார். உடனே லோத்து பார்க்கிறான், யோர்தானுக்கு அருகில் சமபூமி அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, ஏதேன் தோட்டம் போல, கண்ணுக்கு குளிர்ச்சி பச்சை பசேர் என்று இருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து கிழக்கே போய்விட்டான். பிரிந்து அங்கே போய் அவங்க கூடாரம் போட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் தெரிகிறது, அந்த சோதோம் கொமோரா, அவன் போய் சேர்ந்த இடம் சோதோம் கொமோரா அவ்வளவு மோசமான அக்கிரமம் நிறைந்த ஒரு பட்டணம். அது கர்த்தர் அழிப்பதற்கு முன்பாக அது அவ்வளவு அருமையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அதனை அழிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாமிடம் கர்த்தரோட தூதன் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம், ஐயோ லோத் அங்கே இருக்கிறானே என்று சொல்லிக்கொண்டு, அப்பா 50 நீதிமான் இருந்தால், 40 இருந்தால், 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், இப்படி கேட்பா 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரோ? மாட்டேன் என்கிறார். பரிந்து பேசுகிறார், லோத்து அழிந்துவிடக்கூடாது என்று. அப்போ கர்த்தர் சோதோம் கொமோரை அழிப்பதற்கு முன்பாக லோத்திடம் நீ கிளம்பி போய்விடு, நீ வெளியே போய்விடு, உன்னுடைய மகளை 2 பேரையும் கூட்டிக் கொண்டு, மனைவியை கூட்டிக் கொண்டு நீ புறப்பட்டு வெளியே போய்விடு, அதுவும் அந்த மலைக்கு போய்விடு என்று சொல்கிறார். இவர்கள் லேட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். உடனே தூதரானவர்கள் கையை பிடிச்சு வெளியே இழுத்து விடுகிறார்கள். ஆபிரகாம் ஜெபித்தான் அல்லவா, அதற்காக கையை பிடிச்சு வெளியே இழுத்து விடுகிறார்கள். ஒன்று சொல்கிறான் தூதன், நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஆதியாகம் 13ஆம் அதிகாரம் 10லிருந்து வாசித்து பாருங்கள். பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு வார்னிங், விடுதலை கொடுத்தாகிவிட்டது. விடுதலையோடு ஒரு வார்னிங். என்ன வார்னிங்? பின்னிட்டு பார்க்கக்கூடாது, இது திரும்பி இந்த பட்டணத்தை இங்கே பார்க்கக்கூடாது என்று அனுப்பினார். இவர்களெல்லாம் ஓடுகிறார்கள். இந்த பக்கத்தில் ஒரு சமபூமி இருக்குது, அதுக்கு போய் போ என்று அனுப்பிவிட்டாயிற்று. ஆனால் லோத்தின் மனைவி மட்டும் பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாகிவிட்டார். மேலோட்டமாக பார்த்தால் தவறு லோத்தின் மனைவி மீது தான் வருகிறது, அவள் தானே பார்த்தாள். ஆனால் ரூட் காஸ் எங்கே இருக்கிறது? லோத்து தான். பின்னாளில் அவன் போனதுக்கப்புறம், சோதோம் கொமோரா போனதுக்கப்புறம், அவன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிகிறது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அக்கிரம செயல் கொண்டவர்கள் என்று. அதன் மனசில் அவனுக்கு வாதித்து வேதனை அடைகிறான். மனசில் அவன் அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் மன்னிப்பு கேட்குறான். அதை எப்பொழுது 2 பேதுரு 2:8 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அப்படி என்று வேதம் ஒரு வசனம் இருக்கிறது. அப்படி என்றால் அவன் தனக்கும் அதுக்கு சம்பந்தமில்லை என்ற மனதளவில் விலகி கொண்டான். அதனால்தான் நீதிமான் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் மனைவி அப்படி இல்லை. லோத் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிந்தது என்றால் விசாரித்து போயிருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவனோட தான் வந்தேன், ஆபிரகாமோடு தான் வந்தேன், நான் தெரிந்தெடுத்து விட்டேன், ஆனால் விசாரித்து பார்க்கிறேன் என்று. அங்கே போய் அது சரியில்லை என்று சொன்னது உடனே மாறி இருக்க வேண்டும் அல்லவா? அக்கிரம செயல் கொண்டவர்கள் இடத்தில் நாம் இருக்கக்கூடாது என்று மாறி இருக்க வேண்டும் அல்லவா? இரண்டையும் செய்யவில்லை. லோத்தினுடைய தவறு. தினந்தோறும் வேதனையுற்றான் என்று இருக்கிறது. அவன் மனசளவில் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அதனால 2 பேதுரு 2:8 சொல்லப்படுகிறது. ஆனால் லோத்தின் மனைவி அதிலிருந்து விடுதலை ஆகாததால் பின்னிட்டு பார்த்தால் வீணாய் போய்விட்டான். எப்பொழுதுமே தேவ கிருபையோடு, அதாவது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தோடு, விடுதலையோடு, உயர்வோடு, மேன்மையோடு எது அவர் நமக்கு கொடுத்தாலும் அது கூடவே வார்னிங் இருக்கும். ஒரு வாக்கை நீங்கள் எடுத்தால் அதோட பிரமாணம் ஒட்டி கொண்டு தான் வரும். ஒரு பக்கமுள்ள நாணயம் ஏதும் இல்லை. இந்த வார்னிங், எச்சரிப்பு நமக்கு விருப்பமில்லை, பிடிப்பதில்லை. அதனால் அசால்ட்டாக விட்டு விடுகிறோம். கர்த்தர் நம்முடைய முன்னாடி கையில் பிரம்போடு நிற்பதில்லை. பிரமாணத்தில் சாய்ஸ் எல்லாம் இல்லை, கட்டாயம் செய்ய வேண்டும். செய்தால் பிழைப்பீர்கள், என்னை தேடினால் பிழைப்பீர்கள், பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். இப்படி ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கலாம்.
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றார். அப்போது ஆபிரகாமுக்கு 86 வயது. இது ஆதியாகமம் 16:16 பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின் ஈசாக்கு பிறக்கிறார் சாராளுக்கு. இந்த 2 பிள்ளைகளினால் பெரியவர்களுக்குள் பிரச்சனை. அப்போது சாராள் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றார். இது ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. பின் தேவ கட்டளை பெற்று ஆகாரையும் இஸ்மவேலையும் கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். இதன்பின் ஆகாரை கர்த்தர் வனாந்தரத்தில் சந்திக்கிறார். அதை நேரில் படித்து பார்த்தால் தெரியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை படித்து பார். அவள் வாக்கு பெறுகிறாள், நீ போ, உன்னை நான் 12 பிரபுக்களாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்கிறாள். அவள் வாக்கு பெற்றுக்கொண்டு போய்விட்டார். இது தனி. ஆபிரகாம் ஆகாருக்கு இஸ்மவேலை பெற்று எடுக்க அனுமதி கொடுத்தது சாராள். என்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டு விட்டது, இவள் மூலமாக சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லுகிறாள். இது சாராளின் தவறு என்று வெளியரங்கமாக பேசப்படுகிறது. ஆம், அவருடைய தவறுதான். ஆனால் அந்த தவறு எங்கே ஆரம்பிக்கிறது? இவர்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள் அல்லவா, பொன்னோடும் பொருளோடும் ஆடு மாடுகள் ஆஸ்தியோடும் வந்தார்கள். வேலைக்காரர்கள் இவர்களோடு செல்வத்தோடு வந்தார்கள். வரும்போது அந்த எகிப்திலிருந்து வந்த ஒரு சிலரில் இந்த ஆகாரும் வந்தார். இந்த ஆகாரை இவர்கள் கூடாரத்தில் அனுமதித்திருக்கக்கூடாது. சரி, அப்படியே வேறு வழியில்லை, வேலைக்கு வேண்டும் என்று அனுமதித்தாலும் சாராள் சொன்ன ஆலோசனையை ஆபிரகாம் ஏற்றிருந்திருக்கக்கூடாது. ஏன்? இவனோடு தானே கர்த்தர் பேசினார், உன் கற்ப பிறப்பு உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அவன் பூமியெல்லாம் ஆளுவான், நீ பெருகுவாய், அப்படி செய்வாய் என்று இவர்தான கொடுத்தார். கர்த்தர் காலத்தை சொல்லாததால் லேட் ஆகுது என்பதனால் சாராள் கொடுத்த குறுக்கு ஆலோசனையை இவன் ஏற்றுக்கொண்டான். தவறு ஆபிரகாமில் ஆரம்பித்தது. ஆனால் பேசப்படுவது சாராள் பெற்றுத்தான். இது இருக்கட்டும். இன்னொன்று பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து தேவனாம் ஆதாம் ஏவாளோடு பேசுகிறார். கேள்விகள் கேட்கிறார். புசிக்க வேண்டாம் கனியை பிசாசினுடைய செல்லை கட்டு புசித்தார்கள். அவர்களுடைய மனக்கண் திறக்கப்பட்டது. நிர்வாணியாக இருக்கிறது கண்டு கொண்டார்கள். ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவன் எப்போதும் போல வருகிறார். இவர்களை கூப்பிட்டு கேட்கிறார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். ஆதாமிடம் கேட்கிறார். ஆதாம் ஏவாளின் மீது பழியை போடுகிறாள். ஏவாள் சர்ப்பத்தின் மீது பழியை போடுகிறாள். இன்று வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தப்பித்துக்கொள்ள பிறர் மீது பழிகை குற்றத்தை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்வது எளிதாக இருக்கிறது. ஆனால் இதில் வேறு எங்கே இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். இன்னொரு சாட்சியை சொல்லுகிறேன். தாவீது ராஜாவாகிவிட்டான். இது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ராஜாவாகிறவுடன் அவனுக்காக எல்லா டெரிட்டரி எல்லாம் ராஜ்யத்தை பெருக்குகிறான். எங்கே போனாலும் கர்த்தர் இவனோடு இருந்து யுத்தம் ஜெயிக்க வைக்கிறார். இவனுக்கு என்ன படைபலம் இருக்கிறது என்பதையெல்லாம் அவன் கண்டு கொள்ளவில்லை. கர்த்தர் வருகிறார். கர்த்தர் ஜெயித்து கொண்டே வந்தான். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே தாவீது அவனுடைய படைத்தலைவனை யோபாவை கூப்பிட்டு, நம்மளது படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள், என்னை எண்ணிக்கொண்டு வாயினார். ஐயோ, இது தவறுங்க, செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிடிக்காது என்று சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. அவனுடைய பேச்சு மீறியது. அதனால் போய் கணக்கெடுத்து வரும் பொழுது ஆண்டவர் வாதையை கொடுத்தார். வாதையை கொடுத்தது தாங்க முடியாத வாதை. அப்பொழுது தாவீது தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு கர்த்தருடைய கையில் விழுவது நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய கையில் விழுந்தான். அதைத்தான் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். ஒத்துக்கொண்டான். 17ஆவது வசனத்தை வாசித்து கேட்கிறேன் பாருங்கள். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தானே பாவம் செய்தேன், நான் தானே அக்கிரமம் பண்ணினேன், என் நாடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் தானே தவறு செய்தேன் ஆண்டவரே, அதுக்காக மக்களை தண்டிக்காதே என்று கேட்கிறான். புரிந்துதான்? தவறை ஏற்றுக்கொள்கிறான். தான் தவறு செய்தேன் என்று ஏற்றுக்கொள்கிறான். அப்போ வாதை நிறுத்தப்பட்டது. அது வாசித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தோடு நன்றாக பழகுகிறோம், அவர்களை பற்றி விசாரிக்கலாமேயே பழகுகிறோம். நன்றாக பேசுகிறார்கள், ரொம்ப கேஷுவலாக இருக்கிறார்கள் என்று பழகுகிறோம். போக போக இவருடைய போக்கு சரியில்லை என்று பெற்றோர்களை நாம் கண்டு ஒதுங்கிக் கொள்கிறோம். உடனே பிள்ளைகளும் அதுபோல அறுத்து கொண்டு வர முடிவதில்லை. உடனே நாம் அந்த பிள்ளைகள்
அந்த பிள்ளைகளால் தான் என் பிள்ளைகள் வழி விலகினார்கள், கெட்டு போனார்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம். தவறு எங்கே ஆரம்பித்தது? யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பு மிக மிக கண்காணிப்பு. நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், பாக்கெட் மணி கொடுக்குறோம், இது முக்கியமல்ல. அந்த பிள்ளைகள் வளர வளர என்ன பண்ணுகிறது, யாரோடு பேசுகிறது, யாரோடு விளையாடுகிறது, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்புகிறோம், அந்த வீடு நல்லா தெரியும், அவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரியும், நல்லது. ஆனால் பர்த்டே பார்ட்டிக்கு வருகிறவர்களை தெரியுமா? தெரியாதே. நமக்கு கூடவே நீங்கள் போக வேண்டும், போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் சரியான பிள்ளைகளை வளர்க்க அந்த டைரக்ஷனில் கர்த்தருக்கு வளர்க்காவிட்டால் பின்னாளில் மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. பிரம்பை எடுக்க வேண்டும். பிரம்பை எடுக்கணும்னா அடிக்கணும் என்ற அர்த்தம் இல்லை, கண்டித்து வளர்க்க வேண்டும், சலுகை கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் கண்டிப்பு இருக்க வேண்டும். தவறு எங்கே? நாளைக்கு அடுத்தவங்களை கை நீட்டக்கூடாது. அந்த பிள்ளையினால தான், அவங்கனால தான், இவங்கனால தான் கை நீட்டக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற தாமதிப்பதால் நாம் பலரும் என்ன செய்கிறோம்? கர்த்தர் இந்த வாக்கை கொடுக்கவில்லை என்ற ரேஞ்சில் அந்நிய நுகத்தோடு திருமண பந்தத்தில் இணைத்து இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் குடும்பங்களை நான் பார்த்து வருகிறேன். அந்நிய நுகத்தில் பங்கு வேண்டாம் என்றால் வேண்டாம் தான், அது எழுதி வைத்தாகிவிட்டது. தவறுதலுக்கு நாம் தான் காரணமாகிவிடக்கூடாது. காரணமாகிவிட்டால் உடனே உணர்த்தப்பட்டால் தவறை ஏற்றுக்கொண்டு சரி செய்து ஆண்டவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். தாவீதை போல உடனடியாக. மாறாக அவர்கள் மீது தவறு, இவர்கள் மீது தவறு என்று விரல் நீட்டு கொண்டே இருந்தால் நற்பயனை அடையும் காலம் தாமதமாகிக் கொண்டே இருக்கும். நம்ம என்ன 300 வருஷமாக வாழ போகிறோம்? குடும்பத்தில் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 பேர் குடும்பத்தில் இருந்தால் 40 ஆலோசனை இருக்கக்கூடாது. இணைந்து கர்த்தரிடம் மன்றாட்டை வைக்க வேண்டும். தேவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. உடனே மொத்த குடும்பமும் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. தன் பிழையை உணர்கிறவன் பிழைப்பான். நாமோ பிறருடைய பிழைகளையே ஆராய்கிறோம். இது நம்முடைய வேலை அல்ல. ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். பிள்ளை வளர்ப்பதில் ஜாக்கிரதை, குடும்பத்தை கவனிப்பதில் ஜாக்கிரதை, யாரோடு பழகிறோம், எங்கே போகிறோம், எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை வேண்டும். ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஏதுவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. வருமுன் காப்பவர்களாக இருக்க வேண்டும். அவனவன் தன் குடும்பம், வேலை, கர்த்தரை கருத்தோடு தேடுதல், இதில் கவனம் இருக்க வேண்டும். அதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, உன் மந்தையில் மேல் கவனமாகிரு, உன்னை ஆட்டின் நிலைமையை அறிந்து கொள் என்று இருக்கிறது. இதில் ஜாக்கிரதைகளாக இருந்தால் நீங்கள் எப்போது ஆளுகை செயல்களாகவே கர்த்தர் வைப்பார். பின்னாளில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனத்தோடு இருப்பது என்பது நம்முடைய பங்கு, பொறுப்பு, கடமை. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். என் மந்தையின் மீது கவனமாயிருப்பேன், என் நடையின் மீது நான் கவனமாயிருப்பேன். உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்கும் எச்சரிப்பை அசட்டை செய்யாமல் இருப்பேன். ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு பிறரை அல்ல, என்னையே நான் தினமும் தற்போதைய சோதனை செய்து கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.